எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு பிளேஸில் இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பசுமையான ஒரு இடம். லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது ஒரு பெரிய வெள்ளரி தோட்டம். இந்த வெள்ளரி தோட்டத்தில் இப்போ வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வெயில் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வெள்ளரிக்காவில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். என்னடா அது வெள்ளரிக்காவில் ஸ்வீட்டாக எப்படி செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? வெரி சிம்பிளுங்க. வெள்ளரிக்காவில் அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை ஒன் பை ஒன்னாக ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அதோடு சேர்த்து வெள்ளரிக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் பறிக்க போகிறோம். போயிட்டு ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. கேடா உங்கள் கொல்லியில் ஒரு வெள்ளரிக்காய் கொடுங்களா? கேடா தேடி கண்டுபிடிச்சி என்ன சொல்லு பார்ப்போம். ஏய், இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டான்டா. போடு போடு போடு. சூப்பர்ரா. வேற என்ன பாரு, கண்டுபிடி. எங்கே இது காட்டு. ஏதோ பெரியா போடு. சரிங்க முடியா? ஏய், பெருசாண்டா. அந்த இதெல்லாம் எடுத்து போடு. போடு. சரி அப்பலாமா? கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்டா நிதிஷ். ஐயோ சம்ப. என்னடா என்னதுரா பெருசா இருக்குதா? ஆமாண்டா பெருசுடா. சரி சரி. செம்ம ஃப்ரெஷ்ஷான பிஞ்சுங்க இது. வருங்க, இது வேண்டாம். நம்ம அல்வா செய்கிறதுக்கு இது அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. ஸோ இது விட்டுடலாம். பறித்து சாப்பிட்றதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடாமல் விடக்கூடாது. சாப்பிடாமல் விட்டால் அது நம்மளுடைய தப்பாயிடும். ஒன்றுமே இல்லை, அப்படியே பறிச்சோமா ஃப்ரெஷ்ஷாக. எதுவுமே பண்ணது அப்படி கையால் தொடச்சாலே போதும். ஏன்னா இது இயற்கையாக விளையிறது, மருந்தெல்லாம் எதுவும் அதிகம் போட மாட்டாங்க. ஸோ அது வந்து அப்படியே அந்த ஜூஸினஸ் அப்படியே தெரியுதுங்க சாப்பிட்றப்ப. அவ்வளோ தண்ணியில் அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு காமிக்கிற அல்வா செய்கிறப்ப நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லிக்விட் வந்து அதுக்குள்ளார இருக்கும். பாஸ், கழுவு சொன்னா என்ன பண்ணுறீங்க பாஸ்? இறந்துப்பா பையன் நம்மளை ஏமாத்திட்டானு. ஒரு பையனும் வரல பாருங்க. ஒண்டியா ஆசம் ஊத்தாத்த மாதிரி ஆகிட்டான். தனியாக சமைக்க விட்டானுங்க. இன்னைக்கு இந்த டோனி பையன் கூட வரல. இன்னைக்கு ஏமாத்திட்டாங்க. எல்லா வீடியோக்கும் வருவோம், இன்னைக்கு வரல அந்த டோனி பையன். பொய் பொய் பொய். கேமராமேனே நான் தான். சும்மா சொல்லி பார்த்தா வீட்டில் வெள்ளரிக்காய் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க, சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோல் சீவிக்கலாம். ஓகேங்களா? பீலர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கத்தியை விட. ஸோ பீலர் இருந்துச்சுன்னா பீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க. ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற ஸ்கின் ஃபுல்லாக பீல் பண்ணிக்கோங்க. கேமராமேன் சாவடிக்கிறாங்க. என்ன கையை வைக்காதீங்க, காலை வைக்காதீங்க. என்ன கையை வைக்காமல் எப்படிங்க செய்ய முடியும்? ஓகே, நம்ம குக்கும்பருடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். குக்கும்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதனுடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது எதுக்காக ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பணுக்கள், நம்ம ரத்தத்தில் சிவப்பணுக்கள் இருக்குங்களா, ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பொட்டாசியம் வந்து யூஸ் ஆகும். ஸோ குக்கும்பர் சாப்பிட்டோம்னா அது வந்து கவுண்ட் வந்து அதிகமாகும்.
நம்ம உள்ளே இருக்க விதையை வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இது மட்டும் தான் நம்ம வந்து இப்போ வந்து சேவ போகிறோம். ஸோ உள்ளே இருக்கிற விதை வந்த உடனே நம்ம விட்டுற போகிறோம். ஓகேங்களா, காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இது இன்னொரு மெத்தடு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விதை வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்டேஜும் கம்மியாக தான் ஆகும். டெய்லி வந்து நீங்கள் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல்ன்ற பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல்ன்ற பிரச்சனையை ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீர் சத்துன்றது ரொம்ப தேவைப்படும். ஸோ அது வந்து கன்சீவ் ஆகிற லேடிஸுக்கும் வெள்ளரிக்காவை சாப்பிட்லாம். சத்தம் மட்டும் தான் வருது, கொட்ட மாட்டுது. என்ன இவ்வளோ தண்ணி இருக்குது? ஏதானே ரொம்ப ஃபைனாக இருக்கு. வெள்ளரிக்காவில் தண்ணி இருக்குது, இவங்க ஃபைனாக பண்ணுறாங்களாம். என்ன மொக்காய்க்கிற போல இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணால் தான் அல்வா நல்லா கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை ஆகணும். இது வந்து கவர்லாம் போட்டுட்டு யூஸ் பண்ண முடியாதுங்க, ஏன்னா கஷ்டமாக இருக்கும் புழியறதுக்கு. ஸோ கை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து புழிஞ்சாலே போதும். ஏன்டா கவர் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. பாருங்கள், வெள்ளரிக்காவில் எவ்வளோ நீர்ச்சத்து இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வெள்ளரிக்காவுடைய பெனிஃபிட்ஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம்னா மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் இருக்க நீர்ச்சத்து தான். ஸோ வெயில் நாளில் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப தாக எடுத்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நீர்ச்சத்து உடம்புக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து, அதில் இருக்க நீர்ச்சத்து தாங்க. இப்போதைக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் மூவ் பண்ணிக்கிறோம் அந்த பாத்திரத்துக்கு. மறுபடியும் நம்ம செய்கிறப்போ ஒரு வாட்டி லைட்டாக புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆணி உண்ட மாதிரி போச்சு. போட சொன்னா யானைக்கு ஒட்டி போடுவாங்களே சோறு, அந்த மாதிரி போடுது. மூடி கழுவா நிறைய ஊற்றணுமா? ஃபுல்லாக ஊற்றிடலாமா அப்போ? சரி, ஓகே. நீ சொன்னது தான். நீங்கள் தான் மாஸ்டர், அல்வா மாஸ்டரா நீ தானே? சரி, ஓகே. நீங்கள் சொல்ல நான் செய்கிறேன். நம்மளுக்கு ஒரு அல்வா மாஸ்டர் கிடச்சிக்கிறாரு, அவர் சொல்ல நம்ம செய்யலாம். சரி, ஓகே. வெள்ளரிக்காயில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், மலச்சிக்கலை சால்வ் பண்ணும், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் லைக் பெண்களுக்கு வந்து இன்னொரு விதத்தில் யூஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முடி இருக்குது இல்லைங்களா, கூந்தல் வந்து ரொம்ப லென்த்தாக வளரணும்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா வளரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொல்கிறாருப்பா, கிண்டுப்பா, பெரிய மனுஷன் மாஸ்டர் சொல்கிறாரு. இப்படிங்க நிதிஷ், நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? சத்தமாக சொல்லுங்கள். அல்வா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து இந்த பிஞ்சு இருக்கீங்களா, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்க. யாராவது வந்து இது மாஸ்க் போட்டாங்கன்னா கண்ணில் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த கல்லில் கருவலை இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வந்து அந்த வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி கண்ணில் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சும் ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் இப்போ நம்ம புழியிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி கூட லெமனை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தக்காளி லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் பிரைட்டாக வரும் அப்படின்றதெல்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ வெள்ளரிக்காய் வந்து அதுக்கும் யூஸ் ஆகுது. சரி, அதை வந்துட்டுமா. இங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிட்டு தான் போட்டோம்.
அவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணி போட்டும் இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இன்னமும். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சுன்னா போதும், நம்ம சர்க்கரையை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். போட்டுடலாமா? எவ்வளோ போடணும்? ஃபுல்லாக போட்டுடலாமா? பார்த்து பண்ணுவோம். 10 கட்டு. மைதாவா? கொஞ்சம் பால் ஊத்துங்க. சரி நல்லா கலக்குங்க. சரி ஓகே. மானியாவையும் பாலையும் அல்வால ஊத்துங்க. ஓகேங்க. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுவோம். நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நார்மல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். பாருங்க, நம்ம வந்து தண்ணி புழிஞ்சிட்டு போட்டோம், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம கிண்டிகிட்டு இருப்போம். ஸோ தண்ணி புழிஞ்சிட்டு போடுங்க. மறந்துட்டிங்கன்னா அல்வா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ரொம்ப லேட் ஆகும் தண்ணியெலாம் வற்றிட்டு வர்றது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீனியோட வந்து சேர்த்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தது வெள்ளரிக்காவை எப்படிலாம் சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிஞ்சு பறித்து சாப்பிட்றோம். அது காயானதுக்கப்புறம் வெள்ளரிக்காவில் கூட்டு செய்யலாம். கொஞ்சம் முத்தினதுக்கப்புறம், ரொம்ப பிஞ்சாக இல்லாமல் கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ், நீங்கள் நம்ம பெருசி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். நார்மலாக நீங்கள் எப்படி வீட்டில் கூட்டு செய்வீங்க, ஒரு பொருளங்காய் கூட்டு அந்த மாதிரி வெள்ளரிக்காயில் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடயோ தோசை கூடயோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்ருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து அதுவே வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரல நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கன அளவு மிஸ் ஆனாலும் அடி பிடிச்சிரும். அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி. வெள்ளரிக்காய் பிஞ்சை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு அதை நம்ம மாவு இருக்கு இல்லைங்களா, தோசை மாவு, அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக எண்ணெயை ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வெள்ளரி பிஞ்சு சாப்பிடல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தோசையாக கூட ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக ஃபுல்லாகவே அந்த கன்சிஸ்டன்ட் வந்துச்சு பாருங்கள், அல்வாவுடைய கன்சிஸ்டன்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி இருக்குது, ஸோ அதை போட்டுக்கலாம். நல்லா இப்போ கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து இந்த அளவு வரைக்கும் பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அளவு. ஓகேவா? 4ல் 1 பங்கு தான் வரும் அல்வா செஞ்சிங்கன்னா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை வந்து இன்னொரு கன்சிஸ்டண்ட்டு கொண்டு வரலாம். பட் இது நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இந்த அல்வாவுடைய பதம் கிடச்சதுனால நம்ம வந்து இறக்கிட்டோம். ஓகேங்களா? பாருங்க, சும்மா திருநெல்வேலி அல்வா மாதிரி சும்மா நச்சுன்னு இது பாருங்க. சூப்பராக இது. இந்த சொல்லுப்பா, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா?